இந்த கொஸ்டினை பாருங்கள். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு பணத்தை வாங்கி மற்றதுக்கு செலவு செய்கிறது சில மறுநிதியாக்க இதுன்னு சொல்லக்கூடியது. இது 1963 உருவாக்கப்பட்ட அக்ரிகல்ச்சர் பேங்க் உருவாக்குனாங்க. அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. அதிலிருந்து மாற்றி அதோடைய வேலைகளை தான் நபார்டு வேலை பார்க்குது. இந்த நபார்டு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. இந்த வார்த்தை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நபார்டு வங்கி மத்திய அரசு வங்கியின் வேளாண் கடன் வழங்க தனித்துறை ஏற்படுத்தியது. பின்னர் விவசாயத்துக்கு மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் என்ற துணை அமைப்பு இருந்த போதிலும் இந்திய ரிசர்வ் வங்கி முன்னேற்றத்தை கருத்தில் விரிவு செய்யும் கிராமப்புற இதுக்காக 1982 ஜூலை மாதம் வேளாண் ஊரக மேம்பாட்டு வங்கி 1982 உருவாக்கப்பட்டது. கீழே பாருங்கள், நபார்டு என்று அழைக்கப்படுகிறது. வேளாண் மறுகடன் மேம்பாட்டுக் கழகத்தின் பணிகள் முழுவதையும் வட்டார வங்கிகளின் மறுகடன் பணிகளையும் தானே ஏற்று செய்து வருகிறது. அதன் பிறகு அனைத்து வேளாண் கடன்களுக்கும் தலைமை அமைப்பாக நபார்டு வங்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஸ்கூல் புக்கு தான் கேட்டிருக்காங்க.